அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுலேகாஸ் டைரி. இது போன விலாகோட கண்டினியூஷன் தான் இது. போன விலாகில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோட பிஸி டே வந்து காமிச்சிருப்பேன் அன்றைக்கின்னு. ஊருக்கு போகிற அன்றைக்கின்னு காலையில் ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ, அப்புறம் என்ன மதியம் என்ன சமையல் அப்படின்னு நான் ட்ரெயினில் ஏற வரைக்கும் நான் வந்து காமிச்சிருப்பேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட் பார்ட் வந்து அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் விலாக் வந்து. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் லீவுக்கு கேரளாவில் காந்தலூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ட்ரெயினில் புக் பண்ணிட்டோம். ட்ரெயினில் வந்து ஒரு சென்னையிலேருந்து உடுமலைப்பேட் வரைக்கும் நம்ம வந்து ட்ரெயினில் போனோம். அங்கே போய் இறங்கணுன்னா அங்கே ஹோட்டல்லேருந்து நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம் ரெசார்ட் வந்து. அங்கேருந்து வந்து நம்மளுக்கு கார் அனுப்பிடுவாங்க. இல்லாட்டி நம்மளே புக் பண்ணி கூட கார் பிடிச்சி போகலாம். இப்போ வந்து உடுமலையிலேருந்து மறையூர், மூணார் போகிற வழி, மூணார் போகிற ரோட்டில் மறையூர் கிராமம் இருக்குது. மறையூர் இருக்குது. அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து 14 கிலோமீட்ரு தள்ளி போனீங்கன்னா காந்தலூர் வந்து வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. சைட் சீன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். அவன் ஒதுங்கவே மாட்டான். நம்ம வண்டி காப்பாற்றிக்கோன்னா நாம் இறங்கி நினைக்க வேண்டியது. இல்லை பழதுக்கு ஓட்ட தெரியாமல் புதுசாக ஓட்டி இந்த டைமே மேபி சான்ஸ் இருந்தால் பார்க்கலாம். யாரு வந்துச்சேன் எடுத்தேன் கீழே தான் எடுத்தேன். உடுமலை வண்டி தான் செம்மையாக இருக்குது இடம் இல்லை. உடுமலை வண்டி செக்கிங் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருவி இருந்துச்சு. சைடில் பாருங்கள், போகிற வழியில் ஒரு அருவி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க அந்த அருவி. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் குளிக்கலான்னு தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள்லாம் குளிக்கலை. ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. அந்த இடத்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த அழகான பூக்கள்லாம் பாருங்கள், கலர் கலராக அழகாக இருந்துச்சு பூக்கள்லாம். அந்த அருவி ஓரத்துலேயுமே நிறைய பூச்செடிகள்லாம் நிறைய விதமாக இருந்தது. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. கேரளா ஃபுட்டெலாம் இருந்துச்சு அங்கே. காலை டிஃபன் அங்கே போய் சாப்பிட்டுட்டு டீலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். கேரளா புட்டு, அப்பளம், அப்புறம் கடலைக்கறி, பூரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். கூடவே பழம்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு டீலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.
இந்த ஹோட்டலையும் பாருங்கள், சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஹேங்கிங் பாஸ்கெட்லாம் நல்லா வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. டீ நல்லாவே இருக்குது. பிளெயின் டீ குடிக்கிறேன். அவ்வளோதாங்க. நாங்கள் அப்படியே சைட் சீன்லாம் பார்த்துட்டு ரூம் வந்து சேர்ந்தாச்சு. காட்டேஜ் வந்தாச்சு. இப்படி தான் இருந்துச்சு காட்டேஜ் பாருங்கள். செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இறங்குனதுமே அப்படியே ஹெர்பல் ஸ்மெல் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அது பின்சைடெலாம் வந்து வயல்லாம் இருக்குது, வயல் காடுலாம் இருக்குது, மலை இருக்குது, வயல் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு. சரியான குளிருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்வெட்டர் எடுத்து வந்துடுங்க மறக்காமல். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல்லலாம் நல்ல வெயிலாக இருந்தது, நைட்டில் தான் நல்ல குளிர் ஸ்டார்ட் ஆகிடுது. தாங்கவே முடியாது அந்தளவுக்கு. எனக்கெல்லாம் அவ்வளோ குளிராக இருந்துச்சு. கேம்ப் ஃபயர் நம்ம போட சொன்னால் போட்டு கொடுப்பாங்க. டின்னர், லன்ச் எல்லாமே நம்ம செஞ்சுக்கிறதுனா செஞ்சு தருவாங்க. அங்கே வந்து மாஸ்டர் இருக்காங்க, மாஸ்டர் வந்து செஞ்சு கொடுப்பாங்க எல்லாமே. நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அருவிக்கு கிளம்பிட்டோம். ஜீப்பில் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து. ட்ரெக்கிங் பண்ணி மேலே போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நல்ல வெயிலாக தான் இருந்தது, வெயிலும் இருந்துச்சு குளிரும் இருந்துச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லுன்னு தான் இருந்தது. நாங்களாம் போகல குளிக்க, எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் போனாங்க. குளிக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சான். இப்போ நல்ல வெயிலும் அடிக்குது குளிரும் இருந்துச்சு, ரெண்டுமே இருந்ததுனால குளிக்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே வந்து கடை இருந்துச்சு, டீ கடைலாம் இருந்தது. அங்கே போய் டீ சாப்பிட்டு பலகாரம் இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதே ஜீப்லேயே ரிட்டன் போயிட்டோம். அடுத்து எங்கே போனோம் பார்த்திங்கன்னா அந்த லெமன் கிராஸ் பார்த்திங்கன்னா அந்த லெமன் கிராஸ் ட்ரீ அந்த இடத்துக்கு தான் போனோம். அதுவுமே கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மர வீடுகள்லாம் வச்சுருந்தாங்க. மேலே போய் பார்த்தோம்னா அந்த அந்த காந்தலூர் ஃபுல் இடமும் நல்லா சூப்பராக தெரிஞ்சுது. கண்டிப்பாக போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். அங்கேயே லெமன் கிராஸ் எசென்சியல் ஆயிலும் தயாரித்து கொடுக்குறாங்க, கடைலாம் போட்டிருக்காங்க அங்கே. நாங்கள் எதுவும் வாங்கலை. அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்க, வீடியோஸ் எடுக்கலாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நண்டு. அது எதுவும் கொய்யா மரம், சிவப்பு கொய்யா மரம் இங்கே இருக்குது. வீடு பாருங்க, மர வீடு. அப்புறம் அங்கே ஒரு மர வீடு. அங்கே பாருங்க, அங்கே ஒரு வீடு பாருங்க, மர வீடு. அங்கே பார்த்தீங்கன்னா பின் சைடு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இடம் சுற்றி பார்க்குறதுக்கு. அங்கங்கே நின்று நாங்கள் வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து அடிக்கடி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது என்ன செடின்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல பூ வச்சுருக்கு பாருங்கள், துளசியில் மாதிரி பூ வச்சுருக்கு. ஆனால் இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி மாதிரியே இருந்தது. அது வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு அது என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து நாங்கள் போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹனி ராக் போனோம். அங்கேயுமே ஷாப்லாம் வச்சுருந்தாங்க, ஹனி ஷாப்லாம். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே ஆப்பிள் மரம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பின் சைடு வந்து போய் நாங்கள் ஆப்பிள் மரம்லாம் வெளியே நின்று அப்படி பார்த்தோம். அடுத்த நாள் தான் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஆப்பிள்லாம். ஆப்பிள் ட்ரீ, அப்புறம் ஆரஞ்சு பழம் மரம், இன்னும் நிறைய பழ மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த நாள் தான் போய் பார்க்க போகிறோம்.
இப்போ நாங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு போய் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் வந்து ஒரு கேரளா ஃபுட் கிடச்சிது. கேரளா மட்டை ரைஸ் அந்த மாதிரி சாம்பார், மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம் இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அதுக்கு மேலே தேவை தெரியாது. அவ்வளோதான். இந்த வரைக்கும் தான் ஆப்பிள் மரம். அதோ இருக்க ஆப்பிள் மரம். சரிதா? ஸ்ட்ராபெரி பழத்தோட்டத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், அப்படியே வெளிநாட்டில் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன சீசன் தான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அங்கங்கே பிஞ்சு பூலாம் வச்சுருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பழமும் இருக்குது அங்கங்கே. கீழே இறங்க போய் பார்க்க சொன்னாங்க, பழம்லாம் இருக்குது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்னு. நாங்கள் சும்மா இங்கே நின்று பார்த்துட்டோம். அப்புறம் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க, ஸ்ட்ராபெரி ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. அப்புறம் ஜாம் வச்சுருக்காங்க இங்கே, ஜாம், குல்கந்து, அந்த மாதிரி சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி சாக்லேட் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. நான் வந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட் வாங்கினோம். விலை என்னது? 140. ஜாம் காலியாகிடுச்சு, எடுத்து வைக்கணும். ஒரு ஆள் என்னால் வந்து செய்ய முடியும் சார். சாக்லேட் அது வந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட்டா? இது ஸ்ட்ராபெரி சாக்லேட், இது ஸ்ட்ராபெரி ப்ளஸ், அதாவது ஃப்ரூட்டை ட்ரை பண்ணி அப்படியே போடுறது, ஃப்ரூட்டை ட்ரை ஆக்கி போடுறது. சுகர் சிரப்பு, தேன் எல்லாம் கல்கண்டு எல்லாமே போடுவாங்க. அவ்வளோதாங்க, அன்றைக்கி அதோட ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டேஜ் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து கேம்ப் ஃபயருக்கு வந்து சொல்லியிருந்தோம், நைட் டின்னரும் சொல்லியிருந்தோம். அங்கே வந்து மாஸ்டர் வந்து சூப்பராக சமைச்சு தராங்க, நல்லா வீட்டில் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடெலாம். கேம்ப் ஃபயர்லாம் முடிச்சுட்டு போய் டின்னர் சாப்பிட்டோம். என்னென்ன சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா, சப்பாத்தி, பரோட்டா, சிக்கன் குழம்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு மாதிரி இருந்துச்சுங்க சிக்கன் குழம்பு. உங்களுக்கு இந்த காட்டேஜ் வந்து புக் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த இடம்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே உட்காரத்துக்கு சிட்டிங் ஏரியாவும் இருக்குது, பால்கனி சுற்றி உட்காரத்துக்கு சிட்டிங் ஏரியாவும் வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே சாப்பிட போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு வச்சாங்க பார்த்திங்கன்னா, பூரி கிழங்கு, அப்புறம் இட்லி, சாம்பார், சட்னி, செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. மாஸ்டர் வந்து அவ்வளோ அழகாக பக்குவமாக செஞ்சு தராங்க நம்மளுக்கு சாப்பாடெலாம். சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு நாள் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா 2500 சார்ஜ் பண்ணோம். அங்கே க்யூட்டாக ஒரு குட்டி பப்பி ஒன்று இருந்துச்சு பாருங்கள், அதை சங்கிலியில் வேறு கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே பாவம் இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரூமுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரூம் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன்.
ரூமுமே நல்லா ஸ்பேசியஸாக சூப்பராக இருந்துச்சு நீட்டாக. அங்கேயே நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டரு வந்து ட்ரிங்கிங்கும் வச்சுருக்காங்க. நமக்கு குளிக்கிறதுக்கும் வச்சுருக்காங்க. அடுத்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். மறக்காமல் கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணிவிடுங்க.